சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் விளாட்றாங்க லார்ட்ஸில். ஆஸ்திரேலியா டீமோட பவுலிங் அட்டாக் கம்பேர் பண்ணும்போது சவுத் ஆப்பிரிக்கா பவுலிங் அட்டாக் வந்து கொஞ்சம் ஆர்டினரியாக தான் இருக்கு. வணக்கங்க. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் வந்து ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா வந்து 11th அன்னைக்கு விளையாட போறாங்க லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்ட்லங்க. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஸ்குவாட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆஸ்திரேலியா ஸ்குவாடும் சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாடும். ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்திரேலியா ஸ்குவாட் பார்த்துடலாம். ஆஸ்திரேலியா ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் தான் கேப்டனாக இருக்காரு. வைஸ் கேப்டனாக வந்து ஸ்டீவ் ஸ்மித் இருக்காருங்க. அவங்க 2 பேர் தான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக இருக்காங்க. பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டிராவஸ் ஹெட், உஸ்மான் கவாஜா, மானஸ் லாம்பிஷைன், கேமரான் கிரீன் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்ஜுரியிலேருந்து வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு மெயினான பிளேயர் ஆஸ்திரேலியாவுக்கு. ஒரு ஆஸ்திரேலியாவோட ஆல்ரவுண்டர் தூண் வந்து கேமரான் கிரீனு. அவர் வந்து மறுபடியும் வந்திருக்காருங்க. ரொம்ப ப்ளஸ் கேமரான் கிரீன் மறுபடியும் வந்ததுக்குங்க. அப்புறம் வெப்ஸ்டர், அவரும் ஸ்ரீலங்கா சீரியஸில் வந்து சூப்பராக பண்ணார். ஃபாஸ்ட் பவுலிங்கும் போடுறாரு, ஸ்பின் ஆல்ரவுண்டரும் இருக்காரு. ரெண்டுமே போடுறாரு. 2 மெயின் ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. கேமரான் கிரீனையும் எடுத்துகிட்டு போகிறாங்க, வெப்ஸ்டரையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. மறுபடியும் வந்து சாம் கான்டாஸ் வந்துட்டார். சாம் கான்டாஸ் வந்து ஸ்ரீலங்கா டூர்லேருந்து ட்ராப் பண்ணியிருந்தாங்க ஆஸ்திரேலியா. ஆனால் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்க்கு மறுபடியும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க சாம் கான்டாஸ்ட்டை. 2 விக்கெட் கீப்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அலெக்ஸ் கரி, இன்னொன்று வந்து ஜாஸ் இன்னிங்ஸ். சூப்பரான 2 விக்கெட் கீப்பர்ஸ் பேட்டர்ஸ் வந்து இருக்காங்க. பவுலர்ஸ் வந்து சொல்லவே தேவையில்லை. யார் யார் இருப்பாங்க நம்மளுக்கு தெரியும். ஸ்குவாட் பாலண்ட் இருக்காரு, ஸ்டாக் இருக்காருங்க, ஜாஸ் ஹேசல்வுட் இருக்காரு, நேத்தன் லயன் இருக்காருங்க, இது வந்து மேத்யூ இருக்காருங்க. சூப்பரான பவுலிங் அட்டாக் வச்சுருக்காங்க ஆஸ்திரேலியா ஸ்குவாடு வந்து ஓவராலாக வந்து சூப்பராக இருக்குது. பயங்கரமான ஸ்குவாடு. ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து ஏற்கனவே வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்தியாவும் ஜெயிச்சாங்க லாஸ்ட் டைம் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப். அவங்க தான் கரண்ட் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் டெஸ்ட்டில். ஆஸ்திரேலியா ஸ்குவாடு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பயங்கரமான ஸ்குவாடாக வச்சுருக்காங்க ஆஸ்திரேலியா. நல்ல ஸ்குவாடு, நல்ல டீமாக இருக்குது. அவங்க ஏற்கனவே இங்கிலாண்டில் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு எப்படி விளையாடணும்னு தெரியும். நல்ல ஸ்விம்மிங் கண்டிஷனாக இருந்தாலும் சூப்பர் டீமாகவும் இருக்குது, நல்ல டீமாக இருக்குது. அவங்களுக்கு பெரிய பூஸ்ட் வந்து கேமரான் கிரீன் வந்து அவங்க டீமில் வந்து ஜாயின் பண்ணது வந்து பெரிய பூஸ்ட்டு. நல்ல டீமாக வச்சுருக்காங்க. ஏன்னா கேமரான் கிரீன் இல்லாமல் கொஞ்சம் சஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. வெப்ஸ்டர் வந்து ஈக்குவலாக தான் பண்ணிட்டு இருந்தாரு. பட் ஆனால் கேமரான் கிரீன் வந்து ஒரு 140+ போடுவார் பவுலிங்கையும். நல்ல ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர். கேமரான் கிரீன் வந்தது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ப்ளஸ்ஸாக இருக்குங்க. ஓவராலாக பார்க்கும்போது ஆஸ்திரேலியா ஸ்குவாட் வந்து ஒரு பயங்கரமான ஸ்குவாடாக இருக்குது, நல்ல ஸ்குவாடாக இருக்குது. இந்த வாட்டி அவங்க டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிறதுக்கு வந்து அதிக சான்ஸ் இருக்குது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிறதுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு. ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா டீமும் சும்மா சொல்லிட முடியாது, அவங்களும் நல்லா ஃபைட் பண்ணுவாங்க. ஓவராலாக ஆஸ்திரேலியன் ஸ்குவாட் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்குவாடு, பேட்டிங் பவுலிங் எல்லாமே பக்காவாக வச்சுருக்காங்க. ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன்ஷிப் ஸ்குவாடு மாதிரி வச்சுருக்காங்க ஆஸ்திரேலியா. ஒரு நல்ல ஸ்குவாடுங்க ஆஸ்திரேலியா ஸ்குவாடு. சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாடை பார்க்கலாம். சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா பொமுமா தான் கேப்டனு, அட்மின் மாக்ரம், டோனி, மகாராஜ், கேசவ் ரபாடா, ரிச்சர்ட்சன், எல்லாம் போஷ், நல்ல டீமாக வச்சுருக்காங்க சவுத் ஆப்பிரிக்காவிலையும். சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாடில் வந்து என்ன ஒரு மேஜர் மைனஸாக இருக்குன்னா, அவங்க பவுலிங் யூனிட் வந்து சரியாக இல்லை. பேட்டிங் யூனிட்டுக்கு ஒன்றும் நல்லா இருக்குது, ஆனால் பவுலிங் யூனிட் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாடுக்கு. சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாடில் வந்து மெயினாக வந்து நோக்கியா விட்டுட்டாங்க. நோக்கியா வந்து ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலரு. அவரை ஏன் விட்டாங்கன்னு தெரில. மார்க்கோ ஜான்சன் இருக்கார். மார்க்கோ ஜான்சனும் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் தான். அவங்களுக்கு வந்து ரபாடா, மார்க்கோ ஜான்சன் விளையாடுவார், லுங்கிடி விளையாடுவார், கேசவ மகாராஜ் விளையாடுவாருன்னு நினைக்கிறேன். இதுதான் அவங்களோட பவுலிங் யூனிட்டாக இருக்கும். அதுவும் நோக்கியாவை எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன் நோக்கியாவை வந்து அவங்க ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. நோக்கியா வந்து ஒரு நல்ல பவுலரு. பேட்டிங் யூனிட்டை பொறுத்தவரையும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து ஒரு நல்ல பேட்டிங் யூனிட் இருக்குது. ஒமோமான நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு, மாக்ரம் இருக்கார், டோனினா 100 அடிச்சிருக்காரு ரீசெண்ட் சீரியஸ்லனா. பயங்கரமாக இருக்குது சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாடும். சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாடையும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் ஆஸ்திரேலியா ஸ்குவாடை கம்பேர் பண்ணும்போது சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாடில் வந்து பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் அப்படி ஆஸ்திரேலியா ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா பவுலிங் எப்படி வச்சுருக்காங்க தெரியும், சூப்பராக வச்சுருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாடில் வந்து கொஞ்சம் பவுலிங் வந்து கொஞ்சம் வீக்கராக இருக்குது. ஏன் இந்த வீக் வந்து இது எடுத்திருக்காங்கன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு மார்க்கோ ஜான்சனு, ரபாடா, லுங்கிடி கொஞ்சம் நார்த்லியாக இருந்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் கம்பேர் டு ஆஸ்திரேலியன் ஸ்குவாடு. ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாடு பேட்டிங் நல்லா இருக்குது, ஆல்ரவுண்டர்ஸ் நிறையா நல்லா வச்சுருக்காங்க. எப்படி விளையாட போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து ஒரு நல்ல கான்டெஸ்ட்டாக இருக்கும், பயங்கரமான கான்டெஸ்ட்டாக இருக்கும். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாடு வந்து பொமுமா வந்து நல்லா லீட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஸ்குவாடாகவும் இருக்குது. எல்லாமே கவர் பண்ணி வச்சுருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாடில். 2மே வந்து ஒரு ஹெவி வெயிட்ஸான டீமு. 2 டீமுக்குமே வந்து ஒரு
பயங்கரமான கான்டெஸ்ட் தான். இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து எப்படி நடக்க போகுதுன்னு தெரில. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஃபஸ்ட் டைமாக வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் விளாட்றாங்க. அதே அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். சவுத் ஆஃப்ரிக்கா டீமும் நல்லாயிருக்கு, ஆஸ்திரேலியன் டீமும் நல்லாயிருக்கு. யார் என்ன ஜெயிப்பாங்கன்னு தெரியல. பார்க்கலாம் எப்படி போகுது இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுங்கிறது.